தக்காளி சாதம் பட் பிரியாணி டேஸ்ட்டில் வேணும், அதே நேரத்தில் ரொம்ப சட்டிலாகவும் வேணும்னா இந்த மாதிரி டொமேட்டோ ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட 3 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதங்கிடலாம். வெங்காயம் வதக்கி கொடுக்கும்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் இதோட கலந்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட 3 தக்காளியை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து கொடுத்துடலாம். இதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணிங்கிற கணக்கில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 லெமனையும் புழிஞ்சு கொடுத்துடலாம். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு வர்ற நேரத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து இதை ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.